வணக்கம் பிள்ளைகள். அப்ப நாங்க தொடைகள் பகுதியை முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற மடக்கை ஒன்று மடக்கை ரெண்டு என்று சொல்லி ரெண்டு பாடங்கள் இருக்கு. அந்த பாடத்தை தான் நாங்க இப்ப படிக்க போறோம். இதுல இந்த மடக்கை என்றது நாங்கள் ஏன் படிக்க போகிறோம், 11ஆம் ஆண்டுல எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் இந்த மடக்கை வரப்போகுது என்று தெரிஞ்சு கொள்வோம். மடக்கை முதலாவது இந்த 25 கேள்வி இருக்குதானே, இந்த 25 கேள்வி குருவினா 25 கேள்வி பகுதி பகுதி ஒன்றுல வார 25 கேள்வியில ஒரு கேள்வியாக வரும். 25 கேள்வியில ஒரு கேள்வியாக வரும். அதாவது சுட்டி வடிவத்தை மடக்கை வடிவத்துக்கு மாற்றவோ, அல்லது மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவம் மாற்றுறதோ, அல்லது அதோட ஒரு தொடர்பற்ற ஒரு கேள்வி ஒன்று வரப்போகுது. அப்ப 100க்கு ஒரு மார்க்ஸுக்கு வரப்போகுது. சரியா? 100க்கு ஒரு மார்க்ஸ். அதுக்கு பிறகு பகுதி 2ல, சரியா, பகுதி 2 பார்ட் 2ல கனவளவு மடக்கை என்ற ஒரு கேள்வி. கனவளவு மடக்கை. கனவளவு மடக்கை என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. அது என்ன, கனவளவு வேற மடக்கை வேற, ரெண்டும் சம்பந்தம் இல்லாத பாடங்கள். ஆனா ரெண்டையுமே தொடர்புபடுத்தி ஒரு தனி கேள்வி வரும் என்று சொன்னா, அந்த கேள்விக்கு 200க்கு 10 புள்ளிகள் என்று சொன்னா, இந்த கனவளவுக்கு 4 அல்லது 5 புள்ளிகளை கொடுப்பாங்க. சரியா? பகுதி அந்த அந்த கேள்வியை 2 பகுதிகளா உடைப்பாங்க. மேல கனவளவு இருக்கும், அதை செய்து போட்டு மிச்சம் 5 அல்லது 6 மார்க்ஸுக்கு மடக்கை பகுதி இருக்கும். சரியான லேசான பகுதியா இருக்கு. சரியா? மடக்கைன்னொன்னே நிறைய பேர் இந்த மடக்கேட்டவனை எல்லாம் பார்த்து பயப்படுறது. அப்படியெல்லாம் பயப்படக்கூடிய தேவையில்லை பிள்ளைகள். சரியான லேசான ஒரு பாடம் தான் இந்த மடக்கை. சரியா? அப்ப இதை 100க்கு பார்த்தோம்னு சொன்னா ஒரு கிட்டத்தட்ட 3 மார்க்ஸுக்கு வரப்போகுது. அப்ப மொத்தம் 100க்கு 4 மார்க்ஸை தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடத்தை தான் நாங்க படிக்க போகிறோம். சரிதானே? ஓகே. அப்ப மடக்கை என்ற பாடத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு சுட்டி விதிகள். சரியா? சுட்டி விதிகள் நீங்க படிச்சிருப்பீங்க. சின்ன வகுப்புல சுட்டி விதிகள் படிச்சிருப்பீங்க. அந்த சுட்டி விதிகளை கொஞ்சம் குயிக்கா ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்கள் மடக்கை என்ற பாடத்துக்கு போவோம். சரியா? அப்ப சுட்டி விதிகளை நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். சுட்டி விதிகள் மீட்டல் மாதிரி வச்சுக்கணும். மீட்டல் சுட்டி விதிகள். ஏன்னா மடக்கையை சுட்டிய மாத்தணும், சுட்டி வடிவத்தை மடக்கை வடிவம் மாத்துறன்றது அடிக்கடி வார அந்த 25 கேள்வியில ஒரு கேள்வியாக ஒவ்வொரு வருஷமும் கட்டாயமா இடம்பெற ஒரு கேள்வி ஒன்று. சரியா? அது ஈஸியா செய்யலாம், பயங்கர ஈஸியா செய்யலாம். அதுக்கு முதல் இந்த சுட்டி விதிகளை நாங்க ஒரு தடவை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். சரியா? அதுல முதலா நீங்க படிச்சிருப்பீங்க, ஏ இந்த எம் ஆம் அடுக்கு. சரியா? எம் ஆம் அடுக்கு தர ஏட எண்ணாம் அடுக்கு. ஏட எம்மாம் அடுக்கு தர ஏன் எண்ணாம் அடுக்கு. அதாவது இங்க நாங்க இவையில் ரெண்டு பேரையும் அடிகள் என்று சொல்லுவோம். அடி. இங்க அடி ஏயா இருக்கு, இங்கவும் அடி ஏயா இருக்கு. சரியா? இந்த எம்ன்றதையும் இந்த என்னன்றதையும் நாங்க சுட்டி என்று சொல்லுவோம். சுட்டி என்று சொல்லலாம், அல்லது அடுக்கு. அடுக்கு சுட்டி என்று சொல்லலாம். ஏன்னா இவரை சுட்டி என்று சொல்லலாம், அல்லது அடுக்கு. அடுக்கு மேல இருக்கிறதால ஒரு அடுக்கு, கீழே இருக்கிறதால ஒரு அடி. சரியா? அப்ப அடிகள் சமனாய், அடிகள் சமனாய் மொத்தமா இவரை மொத்தமா நாங்க வலுவன்னு சொல்லுவோம். சரி, இவர் அடி, இவர் அடுக்கு, இந்த தொகுதியை நாங்க வலுவன்னு சொல்லுவோம். இந்த தொகுதியை, முழு தொகுதியை நாங்க வலுவன்னு சொல்லுவோம். சரியா? இவர் அடி, இவர் சுட்டி, இந்த மொத்த தொகுதியை வலுவன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. முதலாவது விதி என்ன சொல்லுது? முதலாவது விதி என்ன சொல்லுது? அடிகள் சமனாயும். சமனா இருக்குது, இஞ்சையுமே இருக்கு, இஞ்சையுமே இருக்கு. அப்ப அடிகள் சமன். சமனாயும் வலுக்கள், இந்த ரெண்டு வலுக்களும் பெருக்கப்படும் போது இந்த சுட்டிகள் என்ன செய்யும்? ஞாபகம் இருக்கா? இந்த சுட்டிகள் ரெண்டும் என்ன செய்யும்? கூட்டுப்படும். கூட்டுப்படும். வெரி குட். கூட்டுப்படும். ஆகவே எம்ஐயும் என்னையும் கூட்டணும். எம்ஐயும் என்னையும் கூட்டணும். ஓகேவா? ஒரு உதாரணத்தை பார்த்து கொடுமா. ஒரு உதாரணம் ஒரு உதாரணம் பார்ப்போம். உதாரணம். சரியா? உதாரணம் ரெண்டின் ரெண்டாம் அடுக்கு. ரெண்டின் ரெண்டாம் அடுக்கையும் ரெண்டின் மூன்றாம் அடுக்கையும் பெருகட்டான்.
ரெண்டின் ரெண்டாம் அடுக்கையும் ரெண்டின் மூன்றாம் அடுக்கையும் பெருக்கணும். அப்ப இங்க பாருங்க, அடிகள் சமன். இஞ்சையின் ரெண்டு இருக்கு, இஞ்சையின் ரெண்டு இருக்கு, வலுக்கள் ரெண்டும் பெருக்கப்படுது. அப்ப அடுக்குகள் என்ன செய்யும்? சுட்டிகள் சுட்டிகள் என்ன கூட்டுப்படும். பட்டும் கூட்டுப்படும். அப்ப ரெண்டு மூன்றும் எத்தனை வரப்போகுது? ரெண்டு மூன்றும் 5 என்று வரப்போகுது. இது நீங்க முதலாவதா படிச்சிருப்பீங்க சுட்டி விதிகள்ல. சரியா? ஓகே, இப்ப ரெண்டாவது கேள்வி போவோம். ரெண்டாவது கேள்வி, ஏயில எம்மாம் அடுக்கு பிரித்தல் ஏயின் எண்ணாம் அடுக்கு. சரியா? இதை வேறொரு வடிவத்திலையும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ஏயின் எண்ணாம் அடுக்கு பிரித்தல் ஏயின் எண்ணாம் அடுக்கு கண்டு எழுதலாம். ரெண்டும் ஒன்றுதான். சரியா? பிரித்தல் வகுத்தல். ஏன்னா ஏன் எம்மாம் அடுக்க வகுக்க போறோம், ஏன் எண்ணாம். அதை பின்ன வடிவுல இப்படியும் எழுதலாம். சரியா? அவ அடிகள் சமனாயி பெருக்குப்படும் போது சுட்டிகள் கூட்டுப்படுமா இருந்தா, பிரிபடும் போது இந்த சுட்டிகள் என்ன நடக்கும் என்று யோசிக்கிறீங்க? கழிக்கப்படும். கழிப்படும். வெரி குட். கழிப்படும். என்ன கழிப்பட போது அப்ப ஏயில எம்முல இருந்துதான் என்ன கழிப்போம்? மேல இருந்துதான் கீழே இருக்கிறவரை கழிப்போம். சரியா? மேல எழுத போறோம்டா. சரியா? வேற விடையை நாங்க மேல எழுத போறோம்டா, மேல இருக்கிற சுட்டியிலிருந்து தான் கீழே இருக்கிறவரை கழிப்போம். மேல இருக்கிறவர்ல இருந்தா கீழே இருக்கிறவரை கழிப்போம். ஓகேவா? மாறி கழிச்சு விட்டுறாங்க. ஓகே, சரி, இது இருக்கட்டும். அது போதும் நான் உங்களுக்கு. சரி, இப்போ ஒரு உதாரணத்தை பார்க்க மாட்டேன். உதாரணம் இப்ப தாராங்க, ரெண்டின் ஐந்தாம் அடுக்கு கீழே ரெண்டின் ரெண்டாம் அடுக்கு. சரியா? கீழே ரெண்டின் ரெண்டாம் அடுக்கு. அப்ப பார்ப்போம், அடிகள் ரெண்டும் சமன், அடிகள் சமன், பிரிபடுது ரெண்டும். அப்ப சுட்டிகள் என்ன செய்யும்? சுட்டிகள் என்ன செய்யும்? கழிப்படும். போது நான் அப்ப 5ல இருந்து 2 கழிவிட போகுது. 5ல இருந்து 2 கழிப்பட்டா விட வந்து ரெண்டின் மூன்றாம் அடுக்கண்டு வரும். ரெண்டின் மூன்றாம் அடுக்கண்டு வரப்போகுது. ஓகேவா? சரியா? ஓகே, அடுத்த மூன்றாவது கேள்வி. மூன்றாவது. சரியா? சுட்டி விதிகள்ல மூன்றாவது, வலுவிட வலு என்ன செய்ய போற? வலுவிட வலு. உதாரணத்துக்கு இப்ப ஏ அவருடைய எம்மாம் அடுக்கு. சரியா? இவருடைய இவருக்கு மேல இன்னொரு எண்ணம். சரியா? ஏற்கனவே ஒரு ஏக்கு எம் என்ற ஒரு சுட்டி இருக்கு. ஏற்கனவே ஏஎம் என்ற ஒரு சுட்டி இருக்கு. இந்த ஏஎம்முக்கு மேல இன்னொரு சுட்டி இருக்கு. அடுக்கின் அடுக்கு, அடுக்குக்கு மேல இன்னொரு அடுக்கு. இப்படி மேல் நோக்கி எழுதணும். ரெண்டையும் இப்படி மேல எழுதினீங்கன்னா விளங்கும். எம் என் அல்லது ஏஎம் இப்படி எல்லாம் எழுதுவாங்க. ஏஎம் என்னன்னு சொன்னா மூணு மூன்றோட ஒன்று பெருக்கப்படுற மாதிரி இருக்கும். சரியா? எழுதக்குள்ள வடிவா எழுதுங்க. இவருக்கு மேல் லைன்ல இவர் எழுதுங்க, அவருக்கு மேல் லைன்ல இவர் எழுதுங்க. அப்ப வலுவின் வலு, அடுக்கின் அடுக்கு, இந்த ரெண்டு மூன்றோட ஒன்று என்ன செய்ய போகுது? மேல மேல போக போக இந்த ரெண்டு கூட்டுப்படும். கூண்டுப்படாது, இந்த ரெண்டும் பெருக்குப்படும். பெருக்குப்படும். வெரி குட், பெருக்குப்படும். சரி, இனி இப்ப மறக்காதேனே, பிள்ளையா சொன்னவருக்கு இன்னும் நல்லா வழங்கு. இனி மறக்காது. ரெண்டும் அடுக்கிட அடுக்குன்னு சொன்னா ரெண்டும் ஒன்றோட ஒன்று பெருக்குப்படும். விளங்கிச்சா? இப்ப தங்கச்சி விளங்கிச்சா? எயிட எம் தர என், எம் தர என், ஏயின் எம் என்னன்னு போடலாம், ஏயிட எம் என்னன்னு போடலாம். ஓகேவா? உதாரணத்துக்கு, உதாரணம் ரெண்டுட, சரியா, ரெண்டுட மூன்றாம் அடுக்கு, ரெண்டுட மூன்றாம் அடுக்கு, அவருக்கு ரெண்டாம் அடுக்கு. ஓகேவா? அப்ப என்ன 3 2 5 விடை என்ன? என்ன விடை? ரெண்டும் என்ன தொடர்ந்து? 6 சார். 2 6 சார். 2 6ஆம் அடுக்கு. ஏன் ரெண்டும் என்ன செய்ய போகுது? பெருக்குப்பட போகுது. சரியா? பெருக்குப்பட போகுது. அப்ப 3 2 6, 2 6ஆம் அடுக்கு. ஓகேவா? 2 6ஆம் அடுக்கு வரப்போகுது. சரியா? ஓகே, அடுத்தது 4வது, மறைச்சுட்டி. மறைச்சுட்டி ஒன்று சொல்லி ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்க. இது வலுவின் வலுவன, வலுவின் வலு, வலுவின் வலு. இதுல நாங்க பார்க்கும்போது மறைச்சுட்டி.
மறைச்சுட்டியை நேர்ச்சுட்டியா மாத்துறதுக்கும் நேர்ச்சுட்டிய மறைச்சுட்டியா மாத்துறதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்ப எப்படி மறைச்சுட்டிய நேர்ச்சுட்டியா மாத்தலாம் பார்ப்போம். சரியா? ஓகே, இங்க பாருங்க. ஏயிட ஏயிட மறை எம்மாம் அடுக்கு. ஏயிட மறை எம்மாம் அடுக்கு. இதுல எம் இருக்குல்ல, ஏயிட எம்மாம் அடுக்கு. எம் சுட்டி எம் வந்திருக்கு. அங்க இங்க சுட்டி மறை எம் வந்திருக்கு. அதனாலதான் நாங்க இதை மறை சுட்டி என்று சொல்லி சொல்லுவோம். இங்க ஏயிட சுட்டி வந்து எம், இங்க ஏயிட சுட்டி வந்து மறை எம். ஆகவே இவரை நாங்க மறைச்சுட்டி என்று சொல்லுவோம். இவரை நேர்ச்சுட்டியா மாத்துறது சிம்பிள். இவரை நாங்க ஒரு பின்னமாக யோசிச்சோம்டா கீழே ஒரு ஒண்டி இருக்கிற மாதிரி யோசிக்கலாம். கீழே ஒரு ஒண்டி இருக்கிற மாதிரி யோசிக்கலாம். ஓகேவா? அப்ப என்ன செய்ய போறோம்? இவரை நாங்க நிகர்மா நிகர்மாறாக மாத்துறது மூலமா இவரை நேர்ச்சுட்டியா மாத்தலாம். நிகர்மாறுன்னு சொன்னா என்ன? தலைகளால் தோணும். கீழே இருக்கிறவர் மேல போவார், மேல இருக்கிறவர் கீழே வருவார். சரியா? கீழே இருக்கிறவர் மேல போவார், அது மாதிரி மேல இருக்கிறவர் கீழே வருவார். அப்படி கீழே வரக்குள்ள மறைச்சுட்டி நேர்ச்சுட்டியா மாறிடும். சரியா? கீழே இருக்கக்குள்ள மறைச்சுட்டி நேர்ச்சுட்டியா மாறிடும். பாருங்க, கீழே இருக்கிற ஒண்ணு என்ன செய்ய போகுது? மேல வரப்போகுது. மேல இருக்கிற ஏய மறை எம்மாம் அடுக்கு கீழே வரப்போகுது. அப்ப மறை எம்மண்டா போடுவோம். இங்க மறை எம்மண்டு போடுவோமா? இல்ல சார். இல்ல, மறை சுட்டிய நேர்ச்சுட்டியா மாத்துறதுக்கு தான் தலைகளாவே மாத்திரும். அப்புறம் திரும்ப கொண்டு இதுல மறை எம்மண்டு போடக்கூடாது. சரியா? விளங்காக கேளுங்க. அப்படியே மறைச்சுட்டியா மாத்துறது இவ்வளவுதான். சரியா? இப்படித்தான் இருந்தது. இந்த கேள்வி இப்படித்தான் இருந்தது. ஏட மறை எம்மாம் அடுக்கண்டி இருந்தது. சரியா? அப்ப நம்ம கீழே ஒரு ஒண்டி இருக்கிற மாதிரி யோசிப்போம். பின்னமா ஒண்டால பிரிச்சா அதே விட தானே வரும். ஏன்னா 10 சொன்னா 10 கீழ் ஒன்று போடலாம். ஏன் 10 ஒண்டால பிரிச்சாலும் 10 தானே. ஓகே, அப்ப என்ன செய்ய போறோம்? இது நிகர்மாறா மாத்தினா நேரா மாறி. அப்ப இவர் என்ன செய்வார்? மேல போவார். இவர் என்ன செய்வார்? கீழே வருவார். ஆகவே இப்படி வரும். ஓகே, இது இன்னொரு வழியிலையும் எழுதும். கீழே மறை சுட்டி இருந்தா என்ன? கீழே மறை சுட்டி இருந்தா உதாரணத்துக்கு ஒன்றின் கீழ், சரியா, ஒன்றின் கீழ் ஏங்க மறை எண்ணாம் அடுக்கு. ஒன்றின் கீழ் ஏயில மறை எண்ணாம் அடுக்கு. ஓகேவா? இப்ப ஒண்ணுக்கு கீழே ஏ இருக்கு. ஏக்கு சுட்டியாக மறை எண்ணாம இருக்கு. அப்ப இது மறை சுட்டியா இருக்கு. அப்ப இதை எப்படி நேர்மாறா மாத்தலாம்? சொல்லுங்க பாப்போம். இதை எப்படி நேர்மாறா மாத்தலாம்? இந்த ரெண்டே நேர்மாறா மாத்தணும்னா என்ன செய்யணும்? அந்த ஒன்று வந்து கீழே வரும் சார். அந்த ஏட சய எண்ணாம் அடுக்கு வந்து மேல போகும். அவ்வளவு. மேல போகக்குள்ள அந்த மறை இருக்குமா? மேல போகக்குள்ள இல்ல, இருக்காது. கீழே வரப்போகுது. மேல இருக்கிறவர் கீழே இருக்க போறார், கீழே இருக்கிறவர் மேல வர போறார். சரியா? ஆகவே ஒண்ட கீழே போட தேவையில்லை நாங்க. சரியா? ஒண்ட நாங்க அப்படியே விடல. அப்ப கீழே இருக்கிற ஏயில எண்ணாம் அடுக்கு மேல வந்து ஏயில எண்ணாம் அடுக்குன்னு வரும். ஒண்ட நாங்க போடலாம், போடாம விடலாம். சரியா? ஒன்னால பிரிச்சாலும் அதே விடாதுங்க. அப்ப ஒண்ட நாங்க போடலாம், போடாம விடலாம். ஓகே, அப்ப ஏயில எண்ணாம் அடுக்குன்னு சொல்லி வரும். சரியா? ஓகே, அப்ப இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். இதுக்கு ஒரு உதாரணம். சரியா? இப்ப 2 ஏயில, சரியா, 2 ஏயில மறை 2ஆம் அடுக்கு. ஏன் இந்த 2 எக்ஸ்ட்ரா வழினுண்டா? சரியா, நான் இப்ப கன வருஷமா படிப்பிச்சுட்டு இருக்கிறதால இதுல ஒரு கொஞ்சம் பேர் கொமன் மிஸ்டேக் விடுறவாங்க. சரியா? சேர் என்ன சொன்னவர்? மறைச்சூட்டிய நேர்ச்சுட்டியா மாத்த மேல இருக்கிறது அப்படி கீழே எழுதணும், கீழே இருக்கிறது அப்படி மேல எழுதணும் தானே சொன்னவர். அப்ப இப்படி எழுதுவோம் சொல்லி போட்டு என்ன செய்யறாங்க தெரியுமா? கீழே ஒண்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கீழே ஒண்டி இருக்குதானே, இப்ப மேல வரப்போகுது. மேல இருக்கிறத அப்படியே ஒன்றே கீழே எழுதி விடுறது. இது சரியா? இல்ல சார். இல்ல சார். அந்த ரெண்டும் கீழே வந்திருக்கு. அந்த ரெண்டையும் எதுக்கு சும்மா கீழே பேசாம தானே இருந்தார்? அவரை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? அவர் பாட்டுக்கு சேவனை என்று. அவர் மறைச்சுட்டியா? அவர் பேர் நேர்ச்சுட்டியா மறைச்சுட்டியா? இந்த ரெண்டு இருக்குது. நேர்ச்சுட்டி.
ரெண்டு நேர்ச்சுட்டியே தானே இருக்கு ஆல்ரெடி. பிரேன் அவரை டிஸ்டர்ப் பண்றீங்க. ஏன்னா அவரை விடுங்க பேச. அவர் ஆல்ரெடி நேரா தான் இருக்கிறார், நல்ல பிள்ளையா தான் இருக்கிறார், அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டு சொன்னாப்ல, ரெண்டு சொன்னா ரெண்டுட ஒரு ராம் எடுக்கு, ரெண்டு சொன்னா நாங்க ரெண்டுட ஒரு ராம் எடுக்கண்டு யோசிக்கலாம் தானே. அது ரெண்டுட ஒரு ராம் எடுக்கண்டு யோசிக்கணும். அப்ப அது ஆல்ரெடி நேர்ச்சுட்டியா தான் இருக்கு. சரி, இவர் தான் மறைச்சுட்டி, இவர் தான் நம்ம திருத்தன். சரி, இவர் ஆல்ரெடி நேரா தான் இருக்கார், நல்லா தான் இருக்கார். சரி, இவர் ஏட மறை ரெண்டாம் அடுக்கு சுட்டி, ஏக்கு சுட்டி வந்து மறை ரெண்டு, ரெண்டுக்கு சுட்டி வந்து நேர் உண்டு. அப்ப இவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவர் ஆல்ரெடி அப்படியே இருக்கார். அப்ப அவர் மேலேயே தான் இருப்பார். எங்களுக்கு மறையா இருக்கிறவரை தான் நாங்க இதுல வந்துவோம். சரியா? அப்ப இது போல ஓகேவா? ரெண்டு அப்படியே தான் இருக்கும், மேலேயே இருக்கும். சரியா? ரெண்டு மேலேயே தான் இருக்கும். இவர் தான் மறை சுட்டி, அப்ப இவரைத்தான் கீழே கொண்டு போகணும். அப்ப ஒன்று மேலெழுத தேவை தானே. ஒன்று வந்து மேல வரும். சரியா? ஒன்று வந்து மேல வரும், ஏட ரெண்டாம் அடுக்கு கீழே வரும். சரி, இதை சுருக்கி எழுதுறேன்னு சொன்னா, இதை சுருக்கி எழுதினா அப்படி வரும், ரெண்டின் கீழ் ஏட ரெண்டாம் அடுக்கண்டு வரும். ரெண்டின் கீழ் ஏட ரெண்டாம் அடுக்கண்டு வரும். விளங்கினதா? இப்ப இதை மாத்தினது மறைச்சுட்டிய. ஓகே, இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க இல்லையா? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இப்ப ஒரு டவுட்னு கேட்டா, அடுக்குக்கு மேல மைனஸ் வந்தா, ஏற்கனவே ஒரு அடுக்கு இருக்கக்குள்ள, சுட்டி இருக்கக்குள்ள, அந்த சுட்டிக்கு மேல இருக்கிற சுட்டி மறை எண்ணா வந்தா என்ன செய்யுது? அப்ப நாங்க படிச்சுட்டோம், இந்த வலுவின் படிச்சுட்டோம். மேல சுட்டிக்கு மேல ஒரு சுட்டி இருந்தா இந்த ரெண்டும் பேருக்கு படும். அப்ப எம்மும் என்னும் பெருக்குப்பட்டா மறை என் எம் அல்லது மறை எம் என்ன எழுதலாம். இப்ப இது மறை சுட்டியா இருக்கு, அப்ப நேர் சுட்டியா மாத்துறதுக்கு இவரை கீழே கொண்டு போவோம், நிகழ்மாறாக எழுதணும். ஓகேவா? அப்ப 4 விதிகள் படிச்சுட்டோம். அடுத்ததா கடைசியா இருக்கிறது பூஜ்ஜிய சுட்டி. அதுல வெரி வெரி சிம்பிள், எல்லாத்தையும் விட சிம்பிள் பூஜ்ஜிய சுட்டி. சரியா? பூஜ்ஜிய சுட்டி, பூஜ்ஜிய சுட்டி. சரியா? பூஜ்ஜிய சுட்டின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, ஏயிட பூஜ்ஜியமா மடுக்கு, ஏயிட பூஜ்ஜியமா மடுக்கு. இதுக்கு விட வந்து என்னன்னு சொன்னா 1. சரியா? உலகத்துல இருக்கிற எந்த நம்பரா இருந்தாலும் சரி, அந்த நம்பரோட பூஜ்ஜியமா மடுக்கு விட வந்து 1. எந்த நம்பரா இருந்தாலும் சரி. சரியா? இப்ப உதாரணத்துக்கு 10 பூஜ்ஜியமா மடுக்கு, 10 பூஜ்ஜியம் மடுக்கு கூட உண்டு. பாருங்க, 10 ஒராம் அடுக்குக்கு விட 10. சரியா? 10 ஒரு தரம் எழுதும். 10 ரெண்டாம் அடுக்குன்னு சொன்னா, 10 ரெண்டாம் அடுக்குன்னா 100. ஏன் 10 2 தரம் எடுப்போம், அப்ப 102 வரும். 10 மூன்றாம் அடுக்குன்னு சொன்னா 10 3 தரம் எடுத்திருப்போம். சரியா? அதே மாதிரி 10 பூஜ்ஜியம் அடுக்குன்னு சொன்னா 10 ஒரு தரம் எழுத போறது இல்லை, ஆனா விடை உண்டு. அது மாதிரி 100 பூஜ்ஜியம் அடுக்கு, இதுக்கு என்ன விட? 100 பூஜ்ஜியம் அடுக்கு விட என்ன? ஒன்று. எக்ஸ் ஒய் செட் முழுவதின் பூஜ்ஜியமாம் அடுக்கு, இது கூட என்ன? ஒன்று. ஒன்றுதான. எந்த நம்பரா இருந்தாலும் முழுவதின் பூஜ்ஜியமாம் அடுக்கு வந்து. சரி, அப்ப முழுவதுக்கும் பூஜ்ஜியமாம் அடுக்கு வந்து 1 தான். சரியா? இப்போதான் ஒரு பெரிய கேள்வி, எக்ஸ் ஒய் மைனஸ் எம் கீழே ஒரு எக்ஸ் என்ன அடுக்கு, அங்கால இவ்வளவுக்கும் பூஜ்ஜியமாம் அடுக்கு, இது கூட என்ன? ஒன்று. தான். சரியா? வெரி சிம்பிள் இல்ல, பூச்சியை சுட்டி வெரி சிம்பிள். இதை மட்டும் ஞாபகம். உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு இலக்கத்துல பூஜ்ஜியமாம் அடுக்கும், அதாவது பூச்சிய சுட்டி என்ன, சுட்டியில வந்து பூஜ்ஜியம் வரும், சுட்டியில வந்து பூஜ்ஜியம் வந்தா அவருக்காக நாங்க ஒன்றை விடையாக போடலாம். ஓகேவா? சரிதானே? இப்ப டக்குன்னு ஒரு மீட்டர் பயிற்சி இருக்கா, கொஞ்சம் குயிக்கா முடிப்போம். 2ஆம் பக்கத்துல இருப்பாங்க, அதாவது மீட்டல் பயிற்சி மடக்கை 1 பாடத்துல இருக்கிற மீட்டல் பயிற்சியில. சரியா? 1வது கேள்வி 2வது கேள்வி நான் தொடர்படுத்தல் எல்லாம் தேவையில்லை, சின்ன பிள்ளைமா செஞ்சு கொண்டிருக்க தேவையில்லை. 3வது கேள்வி கொஞ்சம் குயிக்கா செய்வோம். 3வது 6 கேள்வி இருக்குல்ல, அதை கொஞ்சம் குயிக்கா செய்வோம். நமக்கு சுட்டி விதிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுட்டி விதிகள் மீட்டல். சரியா? அப்ப மீட்டல்ல நாங்க இந்த பயிற்சியை பார்ப்போம்.
முதலாவது கேள்வி, முதலாவது ஏ வர்க்கம் தர ஏ கணம். ஏ வர்க்கம் தர ஏ கணம். அப்ப எந்த விதி பிள்ளைகள் இதுக்கு பயன்படுத்தணும்? எந்த விதி பாவிக்க போறோம் இங்க? கூட்டல். என்ன கூட்டல்? பிறகு முதலாம் விதி என்று சொல்றேன் இல்ல, அது இந்த ஓர்டர் எல்லாம் இல்ல. சுட்டி விதி, இந்த முதலாம் விதி, இரண்டாம் விதி, அப்படி எல்லாம் ஓர்டர் இல்லை. படிச்சிருப்பீங்க வெளிப்படை உண்மை 1 2 3, அதை கூட போட தேவையில்லை. நாங்க 10ஆம் ஆண்டு வெளிப்படை உண்மையை பாவிச்சோம்டா வெளிப்படை உண்மை என்று மட்டும் போட்டாக்கா, வெளிப்படை உண்மை 4, வெளிப்படை உண்மை 5, அப்படி எல்லாம் போட தேவையில்லை. சரியா? அப்ப சுட்டி விதிகள்ல நாங்க இப்ப முதலாக படிச்சது அடிகள் சமன் என்றா பெருக்கப்படும் போது, வலுக்கள் 2 பெருக்கப்படும் போது இந்த சுட்டிகள் என்ன செய்யும்? சுட்டிகள் கூட்டுப்படும். அப்படியே என்ன எய்ட ஏனை எய்ட 5ஆம் அடுக்கண்டு விட வரும். எய்ட 5ஆம் அடுக்கண்டு விட வரும். ஓகேவா? சரியா போட்டுக்கணும். சரி, ரெட் பெண்ணால போட்டுக்கணும். அடுத்தது எக்ஸ்ரா 5ஆம் அடுக்கு. இவருக்கு அடுக்கு தரலையே, சுட்டி என்னன்னு சொல்லலையே. இவருக்கு சுட்டி என்னன்னு சொல்லலையே. அப்ப என்ன ஒன்னும் சொல்லாட்டி என்ன? பூஜ்ஜியமா? எக்ஸ் அடுக்கு சுட்டி சொல்லல. என்ன வரும் சுட்டி? சரி. எக்ஸின் ஒன்று எக்ஸின் 1, எக்ஸின் 1 சுட்டி வந்து 1 இல்லாட்டி 1. இங்க பாருங்க, இது ஒரு எக்ஸ் என்று வாசிக்கிறாங்க. இதுல 1 போட்டிருக்கா, முன்னுக்கு 1 போட்டிருக்கா. இவரை நாங்க 2 எக்ஸ் என்று வாசிப்போம். இரண்டா 2 போட்டிருக்கு. ஆனா இவரை நாங்க ஒரு எக்ஸ் என்று தான் வாசிப்போம். முன்னுக்கு 1 இருக்கிறதா நாங்க எடுத்துக்கொள்வோம். அத மாதிரி சுட்டிகள் இல்லாட்டி அது பெருமானம் 1. அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும், அடிகள் 2 சமன் பெருக்கப்பட்டா சுட்டிகள் என்ன செய்யும்? கூட்டுப்படும். ஏழு. அப்ப 5 3 எத்தனை வந்தது? 6. சரியா போடுங்க, சரியா போடுங்க. இல்லையா பிள்ளைய போட்டு ரெட் பண்ணாலே இப்படி எழுதி கொள்ளுங்க. சரியா? இல்லையா பிள்ளைய போட்டு ரெட் பண்ணாலே எழுதி. மூன்றாவது எக்ஸின் 5ஆம் அடுக்கு தர எக்ஸின் 7ஆம் அடுக்கு, அதன் கீழ் எக்ஸின் 11ஆம் அடுக்கு. சுட்டி அடுக்குன்னு சொல்றேன். நான் சுட்டியை தான் அடுக்குன்னு சொல்றேன். நான் படிக்கக்குள்ள எனக்கு அடுக்குன்னு சொல்லி இந்த ஏத்தி போட்டாங்க. அப்ப வாயில அடுக்கு அடுக்கு அடுக்குன்னு வரும். சுட்டி 11 எக்ஸில 11ஆவது சுட்டி 11ஆம் அடுக்கு. சரி, அப்ப இந்த 2 3 விதிகளை பாவிக்க போறோம். ஏன்னா இந்த மேலே பாருங்க, பெருக்குப்படுது. ஏன்னா அடிகள் சமன் 2 அடிகள் சமன் பெருக்குப்படும் போது இந்த சுட்டிகள் 2 என்ன செய்யும்? கூட்டுப்படும். கூட்டுப்படும். அப்ப 7 5 12. என்ன 7 5 12 கீழே 11 இருக்கட்டு. சரியா? 7 5 12 கீழே 11 இருக்கு. இப்ப பாருங்க, அடிகள் இப்பவும் 2 சமன். இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கிறார். அடிகள் 2 சமன். வகுப்படும் போது சுட்டிகள் என்ன செய்யும்? வகுப்படும் போது கழிப்படும். மேல இருக்கிற 12 இருந்து தான் கீழே இருக்கிற 11 கழிப்போம். மேல ஒரு எழுத போறோம்டா, மேல இருக்கிற 12 இருந்து கீழே இருக்கிற 11 கழிச்சா 12 இருந்து 11 போனா எத்தனை? எக்ஸின் 1 எக்ஸ் என்று போட்டாலும் சரி. எக்ஸின் 1ண்டா எக்ஸ் என்று போடலாம். ஓகே, சரி. அடுத்த கேள்வி போவோம் குயிக்கா. 4வது கேள்வி ஏட 3ஆம் அடுக்கு தர ஏட 5ஆம் அடுக்கு கீழே ஏட 2ஆம் அடுக்கு தர ஏட 6ஆம் அடுக்கு. ஏட 6ஆம் அடுக்கு. ஓகேவா? செண்டையும் ஒரு அடியா செய்வோம். என்ன அப்ப இங்க பாருங்க, எல்லாமே அடிகள் எல்லாம் சமம். ஏ ஏ ஏ ஏ பி என்று சொன்னா இதை கூட்ட இல்லாது கழிக்க இயலாது. இப்ப பீடு 6ஆம் அடுக்குன்னு இருந்தா இவரையும் கூட்ட இயலாது. சரி, அடிகள் சமனா இருக்கும். இஞ்சையுமே இருக்கு பெருக்கப்படுது. அப்ப அடுக்குகள் கூட்டப்படுது. இஞ்சையுமே தான் அடிகள் சமன் பெருக்கப்படும் போது அப்ப அடுக்குகள் கூட்டப்பட போகுது. ஓகேவா? அப்ப சொல்லுங்க அப்படியே, 3 5 கூட்டினா எவ்வளவு? 8 சார். அது மாதிரி கீழே இந்த 2 மாறும் என்ன செய்ய போகுது? ஒன்றோட ஒன்று கூட்டுப்படும். பெருக்கப்பட்டா கூட்டுப்பட போகுது. அப்ப மேல 8ஆம் அடுக்கு சுட்டி 8, கீழையும் சுட்டி 8. இப்ப பாருங்க, அடிகள் 2 சமன் வகுப்படுது. அப்ப அடுக்குகள் என்ன செய்யும்? சுட்டிகள் 2 கழிப்படும். கழிப்படும்.
எட்டுல இருந்து எட்டு போனா எத்தனை பிள்ளை? எட்டுல இருந்து எட்டு போனா எத்தனை? 0 இப்ப இதற்கு விட என்ன? 1 1 பூச்சியை சுட்டி படிச்சிட்டோம். உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு இலக்கத்துல பூச்சியாம மடக்கு விடை ஒன்று. ஆகவே இத பூச்சியாம மடக்கு விடையும் ஒன்றுதான். ஓகே தானே? சரியா? இந்த அடுத்த கேள்வி பார்ப்போமா? அடுத்த கேள்வி என்ன சொல்லுது? அடுத்த 2 கேள்வி வேகமா பார்ப்போம். ஓகே, ஓகே. ஐந்தாவது கேள்வி பி கணம் தர பியின் ஒராம் அடுக்கு கீழே பியின் ஒராம் அடுக்குன்னு போட இல்லை. ஆனா எங்களுக்கு தெரியுமா இது ஒராம் அடுக்கு. கீழே ஒராம் அடுக்குன்னு போட இல்லை, ஆனா பியின் ஒராம் அடுக்கு. சரியா? ஓகே. அப்ப இவர் ரெண்டையும் வெட்டலாம். இப்படி ரெண்டையும் வெட்டலாம்னா என்ன அர்த்தம்? என்னன்னு சொன்னா அடிகள் சமன். சரியா? அப்ப அடுக்குகள் ரெண்டும் கடிபடும், குட்டிகள் கடிபடும். 1ல இருந்து 1 போனா 0. சரியா? 0 பீர 0 எடுக்கொண்டு வந்து 60 ஒன்று போடலாம். அப்ப இவரையும் வெட்டலாம். அல்லது என்ன, இந்த ரெண்டும் அடிகள் சமன் பெருக்கப்படுது. அப்ப அடுக்குகள் ரெண்டும் என்ன செய்யும்? சுட்டிகள் ரெண்டும் என்ன செய்யும்? கூட்டப்படும் 3 கீழே பியின் ஒரு ஆம் எடுக்கொண்டு வரும். 3 அப்ப 3 வந்து 4 கீழே 1. என்ன, அப்ப என்ன செய்ய போகுது? வகுப்பட போகுது. என்ன செய்ய போகுது? அடுக்குகள் ரெண்டு என்ன செய்ய கழிக்கப்படும் கழிபடும். 4 கொண்டு போனா ஏன் 3ஆம் மேன் சரியா? ஓகேவா? பாப்போமா டக்குன்னு கடைசி கேள்வி. சரி, கடைசி கேள்வி. மைக்கு பாத்துக்கோங்க. எக்ஸ் சரி, இதை பாருங்க. இதுக்கு நீங்க அவசரப்பட்டு ஒன்று போடணும்னு அவசியம் இல்லை. ஒன்று போட்டு செய்யலாம். ஒன்றா இவர் அப்படியே கைவிட வேண்டியதான். ஒன்றால் என்னது பிரிக்கனாலும் அதே தானே வரப்போகுது. அப்ப இவரை பார்த்து பயப்பட தேவையில்லை. இவர் வந்தாலே எங்களை இவரை கணக்கெடுக்காமட்டா சரி. சரியா? சொல்லுவாங்க ஒரு பிரச்சனைய கணக்கெடுக்காம விடுங்க, அது அப்படியே போயிடும் என்று சொல்லுவாங்க. நம்ம தான் பெரிய பிரச்சனையா யோசிப்போம். என்ன, சில விஷயங்களை ஐயோ அப்படி சொல்லி போட்டோமே, இவங்க அப்படி நினைச்சு போட்டாங்களேன்னு சொல்லி சில விஷயங்களை பெரிய விஷயமா நினைப்போம். கணக்கெடுக்காம விடுங்க, அது அப்படியே போயிடும். அத மாதிரி இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இவர் ஒன்று தானே. ஒன்றால என்னத்தை பெருக்கினாலும் அதை விடதான், ஒன்றால என்னத்தை பிரிச்சாலும் அதை விடதான். அப்ப இவரை நம்ம இருக்கிறாரு இல்லையண்டே நினைச்சு விடுவோம். இல்லையண்டே நினைச்சா இப்படி கணக்கு யோசிக்கலாம். மேலே எக்ஸிர 5ஆம் அடுக்கு, கீழே எக்ஸிர 1ஆம் அடுக்கு. அப்ப 5ல இருந்து 1 போனா 4. இவர் வாரதால உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை. சரி, ஓகே, பரவாயில்ல. வேற ஒரு முறையில செய்யறா, அடிகள் சமன் பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். அப்ப 5ஐயும் 0ஐயும் கூட்டினா எத்தனை? 5ஐயும் 0ஐயும் கூட்டினாலும் 5 கணக்கெடுக்காம இருக்கும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் சரியா பெரிய கூடாது, எல்லாம் கலந்து போகும். அதே மாதிரி இவரையும் நம்ம கணக்கெடுக்காம விடுவோம். கீழே 1. சரியா? அப்ப வேற என்ன வர போகுது? அப்ப இங்க பாருங்க, 5 கீழே 1 வந்துருக்கு. அப்ப வகுப்படுது. அப்ப என்ன செய்ய போறார்? கழிக்கப்படும் அடிபடும். 5 1. அப்ப 5ல 1 போனா 4. சரியா? ஓகே, அப்படி 2ஆவது டக்குன்னு முடிச்சிருக்கோம். 4ஆவது இப்ப 4வது இவன் குயிக்கா செய்ய போறோம். இது வந்து மடக்கை பாடம் இல்லை, சுட்டிகளை நான் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். சரியா? அப்ப கொஞ்சம் வேகமா போகும். இப்போ நல்லா விளங்கிட்டு தானே? 4வது கேள்வியில முதலாவது கேள்வி 2ட 2ஆம் அடுக்கு தர 2ட 3ஆம் அடுக்கு. சரியா? 2ட 2ஆம் அடுக்கு தர 2ட 3ஆம் அடுக்கு. அப்ப சலோமியா சொல்லுங்க. சலோமியா, இங்க வந்து என்ன நடக்க போகுது? எப்படி சுருக்குறது சலோமியா? சொல்லுங்க. 10 பிளஸ் 2 கூட்டணும் சார். அடிகள் சாமன். அப்ப அடிகள் சாமன் அப்படி சொல்லுங்க. அடிகள் சாமன் பெருக்கப்படுது, அவை பெருக்கப்படுது, அவை கூட்டணும். 2 சக 3. 2ட 5ஆம் அடுக்கு என்ன? 2ட 5ஆம் அடுக்கு எத்தனை? விடையும் போடும் என்ன? 2ட 5ஆம் அடுக்கு அப்படி காட்டுறாங்க. 1க்கு மட்டும் எழுதி காட்டுறது, மற்றெல்லாம் நீங்க செய்வோம்.
2ட 5ஆம் அடுக்குன்னா பிள்ளையா விழுங்க கூடாது. 2×10 இல்ல. ஏன்னா 2×10 இல்ல. சரியா? அப்படி எழுதக்கூடாது. 2 5 தரம் எழுதி பெருக்கும். அதான் 2ட 5ஆம் அடுக்கு. 2 5 தரம் எழுதும். 2 2 2 2 2 5 தரம் அடிக்கிட்டான். இனி பெருக்க போறோமா? அப்ப ஹெல்ப் பண்ணுங்க பெருக்கிறதுக்கு. 2 தரம் 2 எத்தனை? 2 4 4 சார். 2 8 8 16 16 32 5ஆம் அடுக்குக்கு பதிலா 32 எழுத தெரிஞ்சாங்களுக்கு 32க்கு பதிலா 2 5ஆம் அடுக்குன்னு எழுத தெரிஞ்சிருக்கணும். அதை பிறகு பிறகு படிக்க முடியும். இப்ப இவருக்கு பதிலா இவர் எழுதுறோம் இல்ல, இனி ஃபியூச்சர்ல இவருக்கு பதிலா இவர் எழுதுவோம். 32 கிளிக் ஆயிடும். 32 அடிக்கடி பாவிக்கிற நம்பர் ஆச்சு. 2 5ஆம் அடுக்குன்னு பாவிச்சிருக்கோம். அந்த மாதிரி 64 2 6ஆம் அடுக்கு, 128 2 7ஆம் அடுக்கு என்றெல்லாம் செய்ய செய்ய பிராக்டிஸ் ஆகும். அதெல்லாம் இப்படி புத்தகத்தை வச்சு வரலாறு பாடமாக்குவீங்க, அந்த மாதிரி பாடமாக்குற பாடம் இல்லை. செய்ய 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 பிராக்டிஸ் ஆகும். சரியா? இப்ப 216 நம்பர் எல்லாம் பார்ப்பீங்க. 216 உங்களுக்கு ஞாபகம் வரும், பார்ப்போம். தெரியும் பாருங்க. ஓகே, அப்ப இதுக்கு விட 32 32 ஆறு. அல்தாப் சொல்லுங்க. அல்தாப் 2வது அல்தாப் கிளாஸ்ல இருக்கீங்களா? அல்தாப் ஓகே, சொல்லுங்க அல்தாப், இது எப்படி செய்யறது? எப்படி செய்யறது? என்ன விதியை பாருங்க, எப்படி செய்யறது? ஓகே, இத்திசாம் சொல்லுங்க. இத்திசாம் 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 சார் எப்படி செய்யற சொல்லுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எப்படி செய்யறது? 7ல இருந்து 4 கழிக்கணும். 7 கழிக்கணும். என்ன அடிகள் சமன் வகுப்படுது, ஆகவே சுட்டிகளை கழிக்கணும். 7ல இருந்து 4 கழிச்ச எத்தனை? 3 3ஆம் அடுக்கு கண்டுட்டீங்களா? 3 தடவை எழுதி பெருக்கணும். 3 9 9 3 27 27. அப்ப 3 4ஆம் அடுக்கு என்னவா இருக்கு வித்திசா? 3 4ஆம் அடுக்கு 81 சார். 21. 27 திரும்ப 3ஆல பெருக்கினா 81 வரும். அப்ப 81 ஒரு நம்பரை பார்த்தா சரி, உங்களுக்கு 2 ஞாபகம் வரும். என்ன? 9 வர்க்கம் என்பது தான் 3 4ஆம் அடுக்கும் 81 தான். சரியா? இதை வச்சு இதை கண்டுபிடிக்கலாம் முடியல. 9 வர்க்கம் 9 வந்து 3 வர்க்கம் என்று எழுதலாமல்ல. நீ பாருங்க, 9 3 வர்க்கம் என்று எழுதலாம். 9க்கு பதிலாக 3 வர்க்கம் என்று எழுதலாம். மேல ஏற்கனவே ஒரு வர்க்கம் இருக்கு. உலக நான் இங்க என்ன எழுதுறேன்னு, இந்த 9க்கு பதிலாக 3 வர்க்கம் என்று எழுதலாம். ஏன் 3 வர்க்கம் 9. மேல ஏற்கனவே ஒரு வர்க்கம் இருக்கு. இப்ப அடுக்கட அடுக்கு என்ன செய்யும்? அடுக்கட அடுக்கு என்ன செய்யும்? பெருக்கப்படும். 4ஆம் அடுக்கு. இந்த 2 நிமிஷம் 2 நிமிஷம் 2 81 பெருமானம். 9 2ஆம் அடுக்கு 1 தான். 3 4ஆம் அடுக்கு 1 தான். 81. அப்ப 81 பார்த்தோன்னே உங்களுக்கு 2 ஞாபகம் வரும். ஒன்று இவர் 3 4ஆம் அடுக்குன்றது ஞாபகம் வரும். இன்னொன்று 9 வர்க்கம்ன்றது ஞாபகத்துக்கு வரும். சரியா? ஓகேவா? ஹேஷாந்த் இருக்கீங்களா? ஹேஷாந்த் சொல்லுங்க. ஹேஷாந்த், இந்த கேள்வியை ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு செய்யறதுக்கு. எனக்கு தெரியாது எப்படி செய்யறது. முதல்ல என்ன செய்யணும்? இந்த 2ஐயும் மட்டும் கூட்டணும் சார். சுட்டிகள் அடிகள் சமன் பெருக்கப்படும் போது சுட்டிகள் கூட்டப்படும். அப்ப 2 மட்டும் 10. ஓகே, கீழே 5 இருக்கு. இப்ப என்ன செய்யணும் ஹேஷாந்த்? இப்ப வந்து அந்த 10ல இருந்து 5 கழிக்கணும். என்ன சொன்னா, அடிகள் சமன் வகுப்படும் போது சுட்டிகள் கழிப்படும். அப்ப 10 5. அப்ப 3 4ஆம் அடுக்கு இப்ப சொன்ன நான் 31. அப்ப 3 5ஆம் அடுக்கு எத்தனை? பெருக்குப்படுது. இப்பதான் பெருக்குப்படுது. அப்ப இதுக்கு முதல் கேள்விப்பட இல்லை. 243. வெரி குட். 243.
3 அஞ்சாம் மடக்கு 243 மாதிரி ஃபியூச்சர்ல 243 ஒண்ணே 3 அஞ்சாம் மடக்கு ஞாபகம் வரணும். அதொன்னும் பாடமாக்குற இல்ல, சரியா? செய்ய செய்ய மெமரி கார்டுல சேவ் ஆயிரும். நம்மளோட மெமரி கார்டு பெருசு தானே, போன்ல இருக்கிற மெமரி கார்டு எல்லாம் சின்னது. அதுல வேற 1 GB 1 TB அவ்வளவுதான் அடக்கலாம், அதுக்கு மேல அடக்கல. இங்க இருக்கிற மெமரி கார்டு எவ்வளவும் இருக்கு. சரியா? ஓகே, இது அன்லிமிட்டெட். 5 மடக்கு. சரியா? ஜுரைத் இருக்கீங்களா கிளாஸ்? ஜுரைத் அப்ப ஹெல்ப் பண்ணுங்க ஜுரைத் எனக்கு செய்யறது. 5ன்னு சொன்னா என்ன, வெறும் 5 போட்டிருக்கு. இது எத்தனை மடக்கு கீழே இருக்கிறதுக்கு? சுட்டி என்ன கீழே இருக்கிற 5க்கு? ஓகே, அப்ப சொல்லுங்க இந்த ஹெல்ப் கேள்வி எப்படி செய்யறேன்னு. முதலாவது 5 மடக்கு 5 மடக்குன்னா 1 வரும். ரெண்டையும் இவருக்கு 1 போடலாம். நான் சொன்னேன்னா இவர் 5 மடக்கு 1 வரை கணக்கெடுக்காம போடலாம். அல்லது இவருக்கு சரி ஓகே இவர் 1 போட போறாராம். சரி ஓகே, அப்படி செய்யலாம். 1 போடலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். அல்லது 3 சைவரையும் கூட்டினா 3 வரும். இவரை நாங்க போடாமலே விட்டுருக்கலாம். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றாரு? அடுத்த 5 மடக்கையும் 1 பெருக்கி 5 மடக்கு எடுத்துட்டு 2 பெருக்கினா 1 தானே, 2 பெருக்கினா 5, 5 மடக்கு திரும்ப வரும். சரியா? அப்ப அது தேவையில்லை, அவரை நம்ம கணக்கெடுக்காம விடுவோம். போயிட்டு சரியா? பெருக்கினா 5 மடக்கு 1 மடக்கையும் கழிக்கணும். கழிக்கணும். என்ன வகுபடுது, அப்ப கழிக்கணும். சரியா? அடிகள் சமன் 5 5 அடிகள் சமம் வகுபடுது. அவை 3ல இருந்து 1 கழிச்சா 2. அப்ப 5ல வர்க்கம் விட என்ன? 5ல வர்க்கம் விட என்ன? 25. 5 2 தரம் இருக்கிறது. ஒரு 2 10 போடுறது. சரியா? 5ல 2ஆம் அடுக்கு சொன்னா 25. ஓகே, சரி. அடுத்தது பார்ப்போம். 5வது கேள்விக்கு போமா? 5வது கேள்விக்கு சஞ்சய் இருக்கீங்களா கிளாஸ்? சஞ்சய் 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 ஓம் சார். எஸ் சஞ்சய், ஹெல்ப் பண்ணுங்க சஞ்சய் இந்த கேள்வி செய்யறதுக்கு. எனக்கு செய்யணும் சஞ்சய். முதல் 2யும் 3யும் கூட்டணும் சார். 2யும் 3யும் கூட்டணும். 10 10 அடிகள் தான் பெருக்குப்படுது, கூட்டுப்படுது. அப்ப 2யும் 3யும் கூட்டினா 5. கீழே என்ன செய்யணும் சஞ்சய்? இதுக்கு அடுக்கு தரவே இல்லையே சுட்டி. என்ன அது? அது கூட்டணும் சார். ஓகே, 1 தராட்டி 1. அப்ப கீழே என்ன வரப்போகுது? 4யும் 1யும் கூட்டி 5ல இருந்து அந்த 10 5ஆம் அடுக்கு கழிக்கணும் சார். அடிகள் சமன் வகுப்படுது. அடிகள் சமன் வகுப்படுது. அப்ப அடிக்கும் கழிப்படும். அப்ப 5ல இருந்து 5 போனா எத்தனை? 0. என்ன 1. ஏன்? எந்த ஒரு 2யும் 0ஆம் அடுக்கு 1. உலகத்தில் இருக்க எந்த ஒரு நம்பர்ல 0ஆம் அடுக்கும் 1 தான். சரியா? 6வது கேள்வி ஏஞ்சலின் இருக்கீங்களா கிளாஸ்ல? ஏஞ்சலின் ஏஞ்சலின் ஹெல்ப் பண்ணுங்க. ஏஞ்சலின் எனக்கு செய்யறதுக்கு. முதலாவது என்ன செய்யணும்? 2 5ஆம் அடுக்கோட 3 கூட்டணும். கூட்டமே அடிகள் சமன் பெருக்கப்படுது. அப்ப அடுத்தல் கூட்டப்படும். ஓகே, கீழே 2 6ஆம் அடுக்கோட 2 கூட்டணும். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு என்ன சேம் கொஸ்டின். ஓகே, இப்ப என்ன செய்யணும்? 8ல இந்த 8 கழிக்கணும். சரியா? விட என்ன? 1. ஓகேவா பிள்ளைகள்? 8 6 கேள்வி செய்யறோம். 6 12 சுட்டி விதிகள் படிச்சுட்டோம். சுட்டி விதிகளை மறுபடியும் ஞாபகப்படுத்திருக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே பிள்ளைகள். அப்ப அடுத்ததாக நாங்க மடக்கை 1 என்ற பாடத்துல படிக்க இருக்கிறது சுட்டி வடிவத்தை மடக்கை வடிவமா மாத்துறது, மடக்கை வடிவத்தை திரும்ப சுட்டி வடிவமா மாத்துறது. மிக முக்கியமான விஷயம். இவர் வந்து இந்த 25 கேள்வியில ஒரு கேள்வியா வந்தே ஆவர். சரியா? அப்ப நான் இதை இப்ப நீங்க பஸ்ஸுக்கு போற பிள்ளைகளுக்காண்டி
குயிக்கா ஒரு 5 நிமிஷத்துல சொல்லி போட்டு திரும்ப அடுத்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். சரியா? சுட்டி வடிவத்தை எப்படி மடக்க வடிவம் மாத்துறது, மடக்க வடிவத்தை எப்படி சுட்டி வடிவம் மாத்துறது நார்மலா சொல்றேன். வீட்டுல பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வகுப்புல நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்றேன். உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றது 2 மூன்றாம் அடுக்கு. இவருக்கு என்ன விட பிள்ளையர் 2 அடுக்கு 2 சுட்டி அடி 2 சுட்டி 3 இந்த வலுவோட விட என்ன 8 சார். 8 வரும். என்ன 2 3 2 6 இல்லை 2 3 தரம் எழுதும். அப்ப 2 4 4 2 8 இவருக்கு கூட 8. சரியா? 2 மூன்றாம் அடுக்கு 8. இந்த உதாரணத்தை நீங்க ஞாபகம் சொன்னாலே சரி, ஈஸியா எழுதலாம். ரஃப் பேப்பர்ல இந்த வடிவத்தை போடுறது, பிறகு சுட்டிய மடக்கை வடிவத்தை மாத்தலாம். அப்ப மடக்கை, சரியா? மடக்கை LOG, சரியா? மடக்கை அடி 2 உடைய மடக்கை 8 பெருமானம். சரியா? இவரை எப்படி வாசிப்போம் என்று சொன்னாங்க. இவ்வளோத்தையும் எப்படி வாசிப்போம்ன்ற தமிழ்ல அடி 2 உடைய இங்க இருந்துதான் வாசிக்க தொடங்கும். அடி 2 உடைய மடக்கை 8. சரியா? இதை எப்படி வாசிப்போம்? அப்ப இதை எப்படி வாசிப்போம் சொல்லுங்க பாப்போம். எப்படி வாசிப்போம்? அடி 10 உள்ள மடக்கை மடக்கை 100. மடக்கை 100. அவ்வளவுதான். அடி 10 உடைய மடக்கை 100. சரியா? அப்ப அடி 2 உடைய மடக்கை 8. இதுக்கு எப்படி விடை எழுதுறேன்னு சொன்னா 2 எத்தனை தரம் பெருக்கினா 8 வரும். 2 எத்தனையாவது சுட்டி, 2 எத்தனையாவது அடுக்கு 8. 3 தரம் எழுதி பெருக்கினா தான் 8. சரியா? 2 3 தரம் எழுதி பெருக்கினா தான் 8 வரும். ஆகவே இதுக்கு விடை 3. ஓகேவா? சரி, இது விளங்கிச்சா? அந்த 2 வடிவம் விளங்கிச்சா? இவர் தான் சுட்டி வடிவம், இவருக்குரிய மடக்கை வடிவம் இவர். சரியா? அதாவது இந்த ஆர்டர்ல வர முடியாது. 2 என்ன 2 மூன்றாம் அடுக்கு 2 மூன்றாம் அடுக்கு சமன் 8. 2 மூன்றாம் அடுக்கு 2 மூன்றாம் அடுக்கு சமன் 8. சரி, இப்ப சுட்டி வடிவம் வந்தா மடக்கை வடிவம் வந்தா சுட்டி வடிவத்தை எழுதுறதுக்கு இப்படித்தான் எழுதுறது. சரி, இப்ப உதாரணத்துக்கு இப்ப தாராங்க. இப்ப படிச்சுன்னா இதுக்கு என்ன விட சொல்லுமா? அப்ப இப்ப படிச்சுனாங்க. இப்ப கொஞ்சத்துக்கு மேல படிச்சாங்க. 3 எத்தனையாம் அடுக்கு 81. 4ஆம் அடுக்கு என்ன 3 அதான் 3 தரம் 3 தரம் 3 தரம் 3 3 9 9 3 27 27 தரம் 3 81. அதாவது 3 4ஆம் அடுக்கு கூட 81. சரியா? அப்ப இதுக்கு விட என்ன விட? இதுக்கு என்ன விட? 4. இதுக்கு விட 4. என்ன உங்களுக்கு தெரியும்? 3 4 தரம் எழுதி பெருக்கினா தான் 81. அடி 3 உடைய மடக்கை 8க்கு விடை 4. 3 4 தரம் எழுதி பெருக்கினா தான் 81 வரும். ஆகவே விடை 4. இப்ப 3 4ஆம் அடுக்கு 81 தெரியும் தானே? அவ்வளவுதான். மடக்கை வடிவம் தந்திருக்கு. இதான் கேள்வின்னு வச்சுக்கிடுங்க. மடக்கை வடிவம் தந்திருக்கு. அப்ப என்ன தெரியும் எங்களுக்கு? இந்த உடல் எழுதணும். 3 4ஆம் அடுக்கு சமன் 81. அப்ப விடை எழுதுங்க. சுட்டி வடிவம் 3 4ஆம் அடுக்கு சமன் 81. சரியா? 3 இதை நீ இப்படி தந்துட்டு இப்படி எழுதினாலும் எழுதலாம். ஏன்னா மடக்கை 8க்கு விடை அடி 2 உடைய மடக்கை 8க்குரிய விடை 3. ஆமா, அடி 3 உடைய பாருங்க, அடி 3 உடைய மடக்கை 81. அடி 3 உடைய மடக்கை 81க்கு விடை 4. அப்ப இப்படி தந்தா அப்படி எழுதணும், அப்படி தந்தா இப்படி எழுதணும். இதை ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணிட்டு இந்த கேள்வி ஞாபகம் வச்சிங்கன்னு சொன்னா ரஃப் பேப்பர்ல எழுதுறது. இந்த கேள்வி ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா ரஃப் பேப்பர்ல டக்குன்னு எழுதுறது. அதை பார்த்து அப்படியே செட் பண்ணலாம். சரி, விளங்காதுல இருக்கா? நான் இப்ப எல்லாருக்கும் இது பூரணமா விளங்க வேண்டி இல்லை. 30 மாசத்துக்கு குறைவா இருக்கக்குள்ள இந்த கேள்வி அப்படியே பாடமாக்கி போட்டு இது அப்படியே ரஃப் பேப்பர்ல இருக்கு. இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி கீழே இருக்கிறாரா இவர் இஞ்சி இருக்கிறாரா? அப்ப இவர் இஞ்சி வருவார். விடையா இருக்கிறாரா மேல வருவார். மடக்கையிலா
இந்த 2 சொல்லி கூட எழுதலாம் செட் பண்ணி. அதுக்கு அந்த கேள்வி உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகே பிள்ளைகள், அப்ப காலம் எழும்பி இந்த வகுப்புல பங்கு கொண்ட எல்லா மாணவர்களுக்கும் நன்றி, பாராட்டுகள். சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஓகே, இதோட நான் இந்த வகுப்பு நிறைவேற்றி கொள்றேன். இப்போ அடுத்த வகுப்புல இது தொடர்பான மேலதிக பயிற்சிகளை ஆரம்பிப்போம். இப்ப நீங்கள் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். உங்களுக்கு சந்தேகம்